ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூட இன்னைக்கு கிரவுட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போறீங்க அப்படின்னா தரிசனம் போறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ரெகுலரா சேனல்ல ஷேர் ஆயிட்டு இருக்கும். செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க தர்ஷனுக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ண விருப்பப்பட்டா நீங்க பாக்குற வீடியோக்கு கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். இன்னைக்கான நேரடி இலவச தரிசனத்தோட டைம் ஆவரேஜா தாங்க இருக்கு. ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகலாம். கிரௌடு ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கு. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டே 4 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியே அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பெரிய அளவுல கிரௌடு இல்ல. நாளைக்கு நாளன்னைக்கு யாராவது பிளான் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க. அதுக்கு அடுத்து நேத்து தரிசனம் பார்த்த பக்தர்களோட மொத்த எண்ணிக்கை 85,497 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ல நீங்க தரிசனம் போறீங்க அப்படின்னா 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். இப்போ கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய டோக்கன்ஸ் எல்லாமே எஸ்எஸ்டி தாங்க. ஏன்னா ஸ்ரீவாரிமெட்டில மட்டும்தான் நடந்து போயிட்டு வாங்கி போற மாதிரி இருந்தது. இப்போ அதுவுமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வாங்கிட்டு நடந்து போறத கண்டினியூ பண்ணலாம். இல்ல நீங்க ஓன் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க, 2 வீலர் இருக்கு அப்படின்னா டோக்கனுக்காக தான் அங்க போறீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு கூட நீங்க வந்து பஸ்லயோ இல்ல ஓன் வெஹிக்கிளயோ கூட டிராவல் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 2 கவுண்டர் இருக்கு. விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போறீங்கன்னா அங்க இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். அலிப்பிரி வழியா நடந்து போற பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டெய்லியும் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரிமெட்டுல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கொடுக்குறாங்க. மொத்தமா 5 இடத்துல கொடுக்குறாங்க. இந்த இடங்கள் பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த டோக்கன் பத்தின இன்ஃபர்மேஷனும் தனியா ஒரு வீடியோ சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ்ல தர்ஷன் முடிச்சிடலாம். மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா 3ல இருந்து 4 மணி நேரமும், இதுவே நீங்க வந்து காலையில ஸ்லாட் கிடைக்குது உங்களுக்கு ஒரு 3 மணி 4 மணி 5 மணி அந்த மாதிரி ஸ்லாட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்லாட்ல உங்களுக்கு டிக்கெட்ல போறீங்க அப்படின்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துல சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் 1ல இருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கான டைமிங் அப்டேட். அதுக்கு அடுத்து 9 மணி ஸ்டேட்டஸ் படி ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் நாளைக்கு காலைக்கான 3 மணியோட ஸ்லாட் ரன்னிங்ல இருக்குங்க. பேலன்ஸ் வந்து 6000 டிக்கெட் இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. கிரௌடு ரொம்ப ரொம்ப நார்மலா இருந்துச்சுன்னா மேபி ஈவினிங் வரைக்கும் கூட அவைலபிள் இருக்கும். யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டோக்கனை வாங்கிட்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு சர்வதர்ஷன கியூ ரொம்ப கம்மியா இருக்குன்னா அதுலயும் ஜாயின் பண்ணி ஒரு தடவை சாமி பார்த்துட்டு நாளைக்கு காலையில நீங்க கியூல ஜாயின் பண்ணீங்கன்னா இதுலயும் ரொம்ப ஃப்ரீயா சாமி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பிளான் கூட பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கான ஸ்லாட்ல டிக்கெட் அவைலபிள் இருக்கு. இதை வாங்கிட்டு நம்ம வந்து என்ன டைம்க்கு ஜாயின் பண்ணணும், ஏன்னா இப்போ 5 மணி ஸ்லாட் ரன்னிங்ல இருக்குன்னா என்ன டைம்க்கு ஜாயின் பண்ணலாம்னா நீங்க மதியம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லாட் டைம் வந்து செக் பண்றது கிடையாது. சேம் டே டிக்கெட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டுல மட்டும்தான் இன்னைக்கான சேம் ஸ்லாட்டோட டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. நோட் பண்ணிக்கோங்க. கவுண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இது கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். ஸோ இந்த சத்திரத்துல பாத்தீங்கன்னா க்ரௌடு ரொம்பவே லெஸ்ஸா தான் இருக்கு. தாராளமா நீங்க வந்து அதுக்கு அடுத்தது டிடிடி நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல நவம்பர் மாசத்துல என்னென்ன முக்கியமான ஃபெஸ்டிவல்லாம் திருமலையில நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்குங்க. நவம்பர் மாசத்துக்கு டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்ல முடிஞ்சது. நீங்க ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி வாங்கிட்டு போற மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துல தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். 300 ரூபா தரிசனம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன்ல மட்டும்தாங்க டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல எங்கேயுமே கிடைக்காது. நிறைய பேர் கேக்குறீங்க டைரக்டா போனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்ப வேணாலும் டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து தமிழ்நாடு டூரிசம் இது வந்து டூர் மாதிரி கூட்டிட்டு போவாங்க. இதுல டிக்கெட் கிடைக்கும். இல்லைன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி அவங்க விட்டு பஸ் டிக்கெட் அண்ட் தர்ஷன் டிக்கெட்ல இருக்கும். அது இப்போ டிசம்பர் மாசத்துக்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நமக்கு சான்சஸ் தான் இருக்கே தவிர மற்றபடி உங்களுக்கு டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல எல்லாமே ஜனவரி மாசம் வரைக்கும் முடிஞ்சுது. இப்போ நீங்க பாக்குறது வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன். இதுல ஜனவரி மாசத்துக்கு கடைசிக்கு டிக்கெட் இருக்கு. யாருக்காவது தேவைப்பட்டா புக் பண்ணிக்கிங்க. ஸோ இதுல செக் பண்ணும்போது உங்களுக்கு மற்ற சேவா டிக்கெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டேட்டுக்கு மேல டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க 10ஆம் தேதி கிளிக் பண்ணிருக்கேன். கல்யாணோற்சவம் தான். கல்யாணோற்சவத்துல நமக்கு டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு இந்த கிளிக் இயர் கொடுத்தீங்கன்னா தெரியும். கல்யாணோற்சவம் ஜனவரி ஃபுல்லாவே புக் ஆயிடுச்சு. ஸோ வேற சேவால ஏதாவது டிக்கெட் இருக்கான்னு பாக்குறதுக்கு 11ஆம் தேதி சேவா நான் கிளிக் பண்றேன். அதுல வந்து ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த மாதிரி இருக்கு.
ஸோ அதிகமாக டிக்கெட் இருக்க ஒரு இதை நான் கிளிக் பண்ணிட்டு கிளிக் இயர் கொடுத்தீங்கன்னா 17, 18 அதுக்கப்புறம் 22 இந்த மாதிரி ஒரு சில டேட்ஸில் மட்டும் நைட் ஸ்லாட் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. ஜனவரி மாதம் கடைசிக்கு இந்த டிக்கெட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா எங்களுக்கு வேற என்னங்க ஆப்ஷன் இருக்குன்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் பிளஸ் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ டிசம்பருக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஜனவரிக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஓப்பன் ஆகும்போது சேனல்ல அப்டேட் பண்றேன், பார்த்து தேவைப்பட்டா புக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் அந்த கடைசி வாரத்தில் மட்டும்தான் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. கடைசி பாருங்க உங்களுக்கு 18 அப்படி கொஞ்சம் கம்மியான டேஸ் மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லா டேஸுமே வந்து ஃபுல்லா ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா லோக்கல் டெம்பிள்கான நவம்பர் மாசத்தோட சேவா டிக்கெட் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் இங்கெல்லாம் வந்து நமக்கு சேவா டிக்கெட் கல்யாணோற்சவம் இந்த மாதிரி சேவாலாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதோட புக்கிங் 30ஆம் தேதி இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே இது வந்து கடைசியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து இன்னைக்கு தான் ஓப்பன் பண்றாங்க. அப்டேட்டும் வந்திருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கிங்க. இதே வெப்சைட்ல நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. ஸோ வேற எந்த அப்டேட் வந்தாலும் சேனல்ல வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப தரிசனம் நார்மலா இருக்கு. எப்போ வேணாலும் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த மாசம் நமக்கு வந்து பிப்ரவரி மாசத்தோட புக்கிங்கும் அதே மாதிரி வைகுண்ட துவார தரிசனத்துக்கான புக்கிங்கும் வரும். ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனும் எப்போ கிடைச்சாலும் சேனல்ல வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.